வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டியில் டிசிஎஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அது யாருக்கு அப்ளிகபிள், யாருக்கு எவ்வளோ ரேட்டில் வந்து டிசிஎஸ் டிடக்ட் பண்ணி கட்ட போகிறாங்க, கலெக்ட் பண்ணி கட்ட போகிறாங்க, அண்ட் அதில் யாருக்காவது எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா, இல்லை எல்லோரும் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, டிடிஎஸ் அண்டர் ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ஹியர் ரெஃபர்ஸ் டு, இது வந்து இன்கம் டேக்ஸில் வர அந்த டிசிஎஸ் கிடையாது, இது பியூர்லி ஜிஎஸ்டியில் வர டிசிஎஸ் தான். ஸோ பேசிக்கலி டிசிஎஸ் ஹியர் ரெஃபர்ஸ் டு டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இதில் டேக்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இதுதான் வந்து கவர் ஆக போகுது. ஸோ இந்த டேக்ஸ் யார்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னால் யார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், இல்லை ஓலா, ஊபர் இந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும். அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டைரெக்டாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. நோட்டட். இப்போ வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னால் யார்? ஹீ ஷுட் பி ரிசீவிங் த கன்சிடரேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சப்ளையர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்காக இவங்க தான் பேமெண்ட் வாங்கிட்டு மீதி பேமெண்ட் அவங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கேசஸில் அந்த மாதிரி இருக்க இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து இந்த டிசிஎஸ்ஸை அவங்களுக்காக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்ட போகிறாங்க. ஸோ இப்போது இதில் என்ன கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு லாகின், டிசிஎஸ்க்காகவே ஒரு லாகின் தனியாக வச்சுருக்கணும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் அன் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அந்த லாகினில் தான் இவங்க டிசிஎஸ் சப்ளைஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறத கட்ட போகிறாங்க. ஸோ இதில் பேசிக்காக ஒரு 3 கேட்டகரிஸ்க்கு மட்டும் எக்ஸம்ஷன் இருக்குது. கம்பல்சரியாக இவங்கக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்க கூட்ஸ் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இவங்க மூலயமா கூட்ஸ் சேல் பண்ணக்கூடாது. லைக் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இவங்க கிட்ட யாராவது கூட்ஸ் சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேண்டேட்ரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் சேல் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. அட் த சேம் டைம் யாருக்கு அந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ். ஒன்று வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ், லைக் ரேடியோ டாக்ஸி அந்த மாதிரி இருக்கிற கேப் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கானது கண்டிப்பாக அந்த செக்டாரில் வந்து நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு ப்ளஸ் ஹோட்டல் அகாமடேஷன், கிளப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, தென் இப்போ ஒரு லைக் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் மாதிரி இருக்கும்ல, ப்ளம்பிங், கார்பென்ட்ரி எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் இந்த ஹோட்டல் அகாமடேஷனும் இந்த ஹவுஸ் கீப்பிங்லேயும் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர்ஸ் மட்டும்தான் வந்து இதுலேருந்து எக்ஸாம். தட் மீன்ஸ் அவங்களோட மேபி அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 20 lakhs எக்ஸீடாக இருக்காது. அண்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஓவர் இட் இஸ் அவங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். ஸோ இது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இதில் இன்டர்ஸ்டேட்டும் பண்ணலை, நான் வித்தின் த ஸ்டேட் தான் பண்ணுறேன், 20 lakhsக்குள்ளே தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ். ஸோ அவங்க வந்து மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கட்ட மாட்டாங்க. பட் அதுக்காக வந்து இதில் வந்து தே கேன் நாட் எஸ்கேப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஹியர் இன் திஸ் கேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து அவங்களுக்காக அந்த கம்ப்ளைன்ஸ் என்னவோ அதை பண்ணணும். லைக் பேயிங் டேக்ஸ் ஆர் கலெக்டிங் ஜிஎஸ்டி ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் அண்ட் பேயிங் இட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. பட் இது வந்து எப்போத்துல இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 அக்டோபர்லேருந்து தான் இந்த அப்ளிகபிலிட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். எந்த அமௌண்ட்டில் கலெக்ட் பண்ணணும்? ஸோ இப்போ இவங்க வந்து கஸ்டமர் நெட் டேக்ஸபிள் சப்ளைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த அமௌண்ட் பே பண்ணி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிட்டர்ன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கேசஸில் ஸோ இப்போது நெட்டாக இப்போ ஓவரால் அமௌண்ட் வாட் எவர் இஸ் ரிசீவ்ட் மைனஸ் த ரிட்டன் ஆர் வாட் எவர் இப்போது இவங்க எதனா கமிஷன் ஆட் பண்ணுறது வாட் எவர் இட் இஸ். ஸோ நெட்டாக நான் இவ்வளோ தான் அந்த சப்ளையருக்கு கொடுக்க போகிறேன். இப்போ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ தாங்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்க அந்த பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்களோ அந்த அமௌண்ட்டில் என்ன பர்சன்டேஜ்
1%னா ஐஜிஎஸ்டி 1%ஆக இருக்கலாம், இல்லை 0.5% சிஜிஎஸ்டி ஒரு 0.5% எஸ்ஜிஎஸ்டியாக இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் டோட்டலாக 1% தான் வந்து பிடிக்க போகிறாங்க. ஸோ அதிலேருந்து கலெக்ட் பண்ணி அந்த 1% கலெக்ட் பண்ணி அதை வந்து எப்போ கட்டணும்? ஸோ நெக்ஸ்ட் மந்த் 10th அதை வந்து கட்டி அந்த அமௌண்ட் எங்கே போகும்? அது வந்து நேராக எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், அதாவது அந்த சப்ளையரோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு போயிடும். இப்போ தெரியுதா ஏன் அந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து அந்த அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர்ஸ்க்கு இகாமர்ஸ் ஆப்ரேட்டரே பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த டிசிஎஸ் அமௌண்ட் போகாது. ஸோ அவங்களுக்கு அதை டிடக்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க பண்ணுற சர்வீசஸ்க்கு கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிடுது இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலயமா. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெல் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டாரும் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டிசிஎஸ் ஆப்ளிகேஷனையும் வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 8. ஸோ GSTR 8 தான் வந்து இதை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் 10th பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கேஷ் லெஜருக்கு போனதும் சப்ளையர் வந்து அதை வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேஷ் பேலன்ஸை. ஏன்னா இட்ஸ் லைக் அவங்களா ஓனாக கேஷ் கட்டுற மாதிரி தான் அது. ஸோ அது இதர் லேட் ஃபீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டேக்ஸ் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இகாமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து அப்ளிகபிலிட்டியே. ஸோ அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணுற சப்ளையர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிசிஎஸ் அப்ளிகபிலிட்டி பற்றி வரிஸ் கிடையாது. ஸோ தோஸ் ஹூ ஆர் ரன்னிங் அண்ட் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆப்ளிகேஷன் மெயினாக வருது. ஸோ கண்டிப்பாக இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் உங்கள் மூலயமா அந்த பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகபிலிட்டி வருது. இட் நீட் நாட் பி லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பெரிய பெரிய குரூப் தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் ரன்னிங் இகாமர்ஸ் பிஸ்னஸ் அண்ட் உங்கள்கிட்ட நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் தான் பேமெண்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, ப்ளஸ் யுவர் கமிஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி இருக்கும்போதும் இகாமர்ஸ் ஆப்ரேட்டராக தான் கன்சிடர் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ளிகேஷன் டு ரிஜிஸ்டர் அண்ட் கலெக்ட் டிசிஎஸ் அண்ட் தென் பே இட் அப்படின்றது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அன்லஸ் இப்போ இது கூட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சப்ளை ஆர் உங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுற சப்ளையர்ஸுமே வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி இந்த எக்ஸப்ஷன்ஸ் தவிர மீதி எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். அண்ட் லிமிட்டும் வந்து வித்தின் 20 lakhsக்குள்ளே லிமிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ப்ராபப்ளி லைக் அந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் உண்டு. அண்ட் அவங்களுமே வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணுறாங்க, இல்லை 20 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுமே ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ இதில் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் தனியாக கிடையாது. ஸோ இதுதான் வந்து டிசிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.